ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் இந்த பேஸ்கெட்க்கு வுட் ஹேண்டில் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கூடைக்கு பாருங்கள், நான் 5.5 அடியில் 17 ஒயர்ஸ் எடுத்து அகலத்துக்கு 7 லைன்ஸ் போட்டிருக்கேன். உயரத்தில் மொத்தம் 19 லைன்ஸ் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் பீட்ஸ் சொருகி 2 நாட் விட்டு 2 நாட்டுக்கு ஒரு பீட்டு, 2 நாட்டுக்கு ஒரு பீட் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். மொத்தம் பீட்ஸ் வந்தது 7 லைன் கொடுத்துருக்கேன். மேலே வந்து லாஸ்ட்டில் 3 லைன் போட்டு உள்ளே ஒரு லைன் மடக்கிட்டு 2 லைன் வச்சுருக்கேன். இந்த கூடையோட கலர் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு சென்டரில் வர இந்த ஹேண்டிலுக்கு வந்து 9 நாட்ஸ் விடணும். சென்டரில் 9 நாட்ஸ் விடணும். அதுக்கு ஒயர் கட் பண்ணும்போது 17 ஒயர்ஸில் 9 நாட்டு 6 அடியில் கட் பண்ணிக்கணும். ஒரு அடி எக்ஸ்ட்ராவாக விட்டுக்கணும். மீதி ஒயர்ஸு 5.5 அடியில் கட் பண்ணிக்கணும். அதாவது இந்த வுட்டு ஹேண்டிலுக்கு நார்மல் கூடைக்குன்னா 5.5 அடியிலேயே 17 ஒயர்ஸும் கட் பண்ணால் போதும். இப்போ இதில் பாருங்கள், இந்த ஒயர்ஸ் வந்து கீழே 3வது லைனில் ஹோல்ஸில் சொருகிட்டு இந்த ஹேண்டில் வந்து உள்பக்கமும் வைக்கலாம், வெளிப்பக்கமும் வைக்கலாம். நான் வந்து வெளிப்பக்கம் வச்சுருக்கேன். வெளிப்பக்கம் வச்சுட்டு இந்த ஹேண்டிலுக்கு மேலேருந்து வெளிப்புறமாக சொருகணும் இல்லையா, அந்த ஒயர் ஹேண்டிலுக்கு மேலே இருந்து பாருங்கள் இந்த மாதிரி கொண்டு வந்து மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு நாட் இருக்கு இல்லையா, அந்த ஹோல்ஸில் விட்டு உள்ளே இருந்து டைட்டாக இழுத்து சொருகணும். உள்ளே இருக்கக்கூடிய ஒயரு உள்பக்கத்துலேருந்து 3வது ஹோல்ஸில் சொருகிக்கணும், வெளிப்புறமாக வர மாதிரி. நான் இது நார்மல் ஹேண்டில் போடலான்றதுக்காக வழக்கம் போல் 5.5 அடியிலேயே 17 ஒயர்ஸும் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஐடியா வந்தது, இந்த வுட் ஹேண்டில் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக. இந்த சின்னதாக இருக்கிறதுனால ஒயர்ஸ் வந்து நான் கிராஸாக சொருகி விட்டுட்டேன். நேராக சொருகுனா வெயிட்டு தூக்கும் போது கலண்டு வரும்ன்ட்டு நான் இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 2 அடியில் ஒரு ஒயரை எடுத்து அந்த ஒயரும் டைட்டாக சுற்றி இறுக கட்டி விட்டுருக்கேன். நீங்கள் 6 அடியில் சென்டரில் வரக்கூடிய 9 ஒயர்ஸ் வந்து 6 அடியில் எடுத்துக்கோங்க. மீதி ஒயர்ஸு 5.5 அடியில் எடுத்துக்கோங்க. ரவுண்ட் பீட்ஸ் தான் கொடுத்துருக்கேன் இந்த கூடைக்கு. ரொம்ப பெரிய ரிஸ்கெல்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி இந்த கூடைக்கு. இந்த ஹேண்டில் வைக்கிறது நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். பாருங்கள், இதே போல் உள்ளே ஃபுல்லாக சொருகிட்டு பார்க்கலாம். நான் 4 ஒயர் சொருகி காட்டியிருக்கேன். இதே போல் இது பாருங்கள், இங்கே நெருக்கமாக இருக்குது, அந்த பக்கம் தூரமாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஒயர்ஸை சொருகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 அடியிலையோ 1.5 அடியிலையோ ஒயரை எடுத்து இந்த கேப் இருக்கிற இடையில் சொருகணுன்னா நெருக்கமாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி 1.5 அடியில் நான் தனியாக எடுத்து இந்த மேலே இருக்கிற இந்த ஹோல்ஸில் இந்த மேல் பக்கத்தில் இருந்து விடணும். விட்டு இந்த கேப்குள்ளே விட்டு உள்ளே சொருகிக்கணும். பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு இருந்த ஒயர்ஸ் எல்லாமே ஃபுல்லாக சொருகியாச்சு. இப்போ இதில் எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள். இந்த ஹோல்ஸில் இந்த கேப்க்கு நடுவில் வர மாதிரி இந்த 1.5 அடி இல்லைன்னா 2 அடிக்கு ஒயர் எடுத்து உள்ளே கொஞ்சம் நல்லா உள் வரைக்கும் சொருகிக்கணும். சொருகிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட் நாட் இருக்கு இல்லையா, அதோடைய ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஹோல்ஸ் வழியாக விட்டு இந்த கேப் இருக்கிறதுக்கு நடுவில் இருந்து கொண்டு வந்து இந்த கீழே 3வது ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இருந்து உள்பக்கமாக இழுக்கணும். பிகினர்ஸ்க்கு நல்லா புரியணுங்கிறதுக்காக நான் கிட்ட வச்சு ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன். எப்படி சொருகணும்னு பாருங்கள். ஏதோ ஃபுல்லாக சொருகி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லென்த்தாக இருக்கும் ரைட் சைடில், அந்த லென்த்தாக இருக்கிற ஒயரு உள்ளே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகமாகவே சொருகி விட்டுட்டோன்னா ஹேண்டில் வந்து கலண்டு வராது, நல்லா டைட்டாகவும் இருக்கும். தாராளமாக இதில் வெயிட் வச்சு தூக்கிட்டு போகலாம்.
இந்த இந்த கூடைங்களுக்கு வெயிட்டு தேவையில்லை, ஹேண்ட்பேக் மாதிரி தான் இருக்குது. ஷோக்காக கொண்டு போகலாம், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரி கூடைகளுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.